வணக்கம். இங்கே ஹோம்மேட் ஹேர் ஆயில், ஹெர்ப்ஸ் பவுடர் மற்றும் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்டு ட்ரைடு ஹெர்ப்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படி ஹேர் ஆயில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் கமர்ஷியலாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதில் என்ன ஆச்சுன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு சில பேப்பர்ஸ் அப்ளிகேஷன் போட்டதில் எனக்கு சர்டிஃபிகேஷன் வரல. ஸோ சம் டிலேஸ். அதனால் பர்ச்சேஸ் பண்ண இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அதாவது வேஸ்ட் ஆகக்கூடாது, அதை நினச்சி நான் இந்த சின்ன வீடியோ என்னோடய வீட்டில் இருந்து நான் பண்ணுறேன். கமர்ஷியல் பர்பஸ்னால் டெஃபினட்டாக பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் வாங்கியிருப்பேன். அது இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூனால் ஃபர்தராக நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்பாமல் ஸோ அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது. ஸோ சின்ன சின்ன பேட்சாக நான் ஆயில் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் கொடுத்து அது ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்துட்ருக்கேன். பிஃபோரும் நான் பண்ணியிருக்கேன். அண்டு நான் ஆல்சோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இதை பண்ணுறேன். இப்போ நம்ம பவுடர் ஃபார்மில் இருக்கிற ஹெர்ப்ஸை நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சு உருண்டைகள் பிடிச்சி வடை மாதிரி தட்டி நம்ம மிதமான சூட்டில் இந்த வடைகளை போட்டு நல்ல அந்த ஈரப்பதம் போகிற வரைக்குமே நல்லா காய்ச்சி ஆறின பிறகு மஸ்லின் கிளாத் டபுள் லேயராக போட்டு நம்ம வடிகட்டி எந்த துகள்களும் இல்லாமல் வடிகட்டிட்டா நம்மளோட ஹேர் ஆயில் தயாராகிடும். இப்படி நம்ம வடிகட்டி எடுத்துருக்கிற இந்த ஹேர் ஆயில் பாட்டிலில் நம்ம டெஃபினட்டாக அது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சேல்க்கோ இதுக்கு மற்ற டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம அனுப்புவோம். அதுக்கு முன்னாடி எந்த கண்டெய்னரில் நம்ம ஊற்றணும்னு நினைக்கிறோமோ அதை நல்ல ஒரு ஸ்டெரிலைஸ்னால் கிளாஸ் பாட்டில்ஸ் நம்ம நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம். இது பிளாஸ்டிக்குங்கிறனால ஆல்கஹால் பேஸ்ட் அந்த கிளென்சர் இருக்கும் இல்லையா, அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு அந்த அதாவது ஸ்ப்ரே பண்ண அந்த ஆல்கஹால் பேஸ்ட்டு கிளென்சர் இவாப்ரேட் ஆகி போயிடும் நல்லபடியாக. அதுக்கப்புறம் நம்ம எந்த துணி எதுவுமே வச்சு துடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் அதனால் ட்ரைடு ஆயிடுச்சுன்னா வெளியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஆயில் ஃபில் பண்ணி தென் we can அது லேபிள்ஸ் ஒட்டி நம்ம ஸ்டாக் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ரத்தன் சோட்டு அண்டு ஹைபிஸ்கஸ் போட்டு ஒரு ஆயில் பண்ணுறேன். சின்ன குவான்டிட்டியில் பண்ணுறதுனால என்னால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரேடியாக போட முடியல. ஸோ 4 or 5 பேட்சஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்டு ட்ரை
ஹெர்ப்ஸ் அண்டு இந்த மாதிரி ரீத்தா, ட்ரை ஃப்ளவர்ஸ், அப்புறம் பவுடர் ஃபார்மில் இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் பேட்சஸில் பண்ணிவிட்டு அந்த எல்லா ஆயிலுமே ஒரேடியாக மிக்ஸ் பண்ணி மேலும் அதில் வந்து இந்த மாதிரி அனியன் சீட் ஆயில் அண்டு ரோஸ்மெரி ஆயில், எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே, டீ ட்ரீ ஆயில் இதெல்லாமே கலந்து then I'm going to fill it in the bottles. Rosemary and அதாவது டீ ட்ரீ ஆயில் இதுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கான ஊட்டச்சத்து உள்ள ஒரு எண்ணெய். அதனால் நம்ம ஹேர் ஆயிலில் வந்து அதை மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ எடுத்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே, அதாவது நீம் பவுடர், ரத்தன் ஜோட், ஃபெனுக்ரீக், ஆம்லா, பிரிங்கராஜ், ஹென்னா, ஷிஹக்காய், ரோஸ் பெட்டல், ரீத்தா அண்டு துளசி, ட்ரைடு ஹைபிஸ்கஸ் எல்லாத்துக்குமே காமனாக ஹேர் ஃபாலிக்கல் வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஒரு மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு இது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உதவுது. நம்ம எல்லாருமே இந்த இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு பொல்யூட்டட் என்வாயன்மெண்ட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ ஹேர் ஆயிலுங்கிறது வந்து ரொம்ப ஒரு மஸ்ட். ஸோ எவ்ரி சிங்கிள் டே வந்து நம்ம ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறது கட்டாயமான ஒன்று. நம்ம ஓல்டன் டைமில் வந்து விடங்களில் ஒரு இன்க்ரீடியன்ட் இல்லை 2 ஹெர்ப்ஸ் கிடைச்சா கூட நம்ம அதை வந்து ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணி, அதாவது சன் பெரும்பாலும் வந்து சன் ட்ரை பண்ணுவோம், அதாவது சூரிய புடம் போடுவோம். அது மாதிரி தான் நம்ம பண்ணி கிராமங்களில் வச்சுப்போம். ஹேர் ஆயிலுங்கிறது வந்து இப்போ புதுசாக வந்தது கிடையாது. காலங்காலமாக ஈவன் ஏன்ஷியன்ட் டைமில் வந்து இருந்து நம்ம வந்து ஹேர் ஆயில் பயன்படுத்துகிறோம். அதில் வந்து நல்ல நறுமண பொருட்கள் மட்டும் இல்லாமல் அண்டு அதாவது ஸ்கேல்ப்புக்காகட்டும் ஹேருக்காகட்டும் நல்ல ஒரு போசாக்கு கொடுக்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து காய்ச்சி இல்லை சூரிய படம் போட்டு நம்ம பயன்படுத்தி வந்திருக்கோம். அண்டு ஸோ இது வந்து இப்போ ஒரு ஹேர் ஆயில் வந்து ஒரு ட்ரெண்டாக எல்லாருமே பண்ணுறாங்க, எல்லாருமே வாங்குகிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ இருக்கிற மாசுபட்ட காலங்களில் வந்து எவ்ரி சிங்கிள் டே வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம வந்து சில பேர் வந்து ஆர்கானிக் கிளென்சர் யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் மக்கள் வந்து ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவாங்க. கமர்ஷியலாக என்ன கடையில் கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஹேர் ஆயிலுங்கிறது வந்து பயன்படுத்தும்போது ஹேர் ஃபால், அப்புறம் டேண்ட்ரஃப் இதெல்லாமே மட்டுப்படுத்தி நம்மளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான முடி கேசத்தையும் நல்ல ஸ்கேல்ப்பை வந்து ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவுது. இப்போ ரத்தன் ஜோட்டு மட்டுமே வந்து அதாவது ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணி முகத்தில் இருக்கிற ஸ்கார் மற்றும் பிக்மெண்டேஷனுக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அது வந்து முகத்தில் ஏற்படுற அந்த பிக்மெண்டேஷன், அந்த ஸ்காருக்கு எல்லாமே வந்து காலப்போக்கில் அது மறையும். நீண்ட நாட்கள் நம்ம பயன்படுத்தும்போது அது டெஃபினட்டாக அது வந்து ஸ்கின், அதாவது முகத்தில் இருக்கிற ஸ்கின்னை வந்து நம்ம பராமரிக்கிறதுக்கு வந்து அது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேர் ஆயில் வந்து
எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆண், பெண், குழந்தைங்க எல்லாருமே பயன்படுத்தலாம். அது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்கணும். இது மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது இளநரை, அப்புறம் ஹேரில் வந்து ஏற்படுகிற வெடிப்பு, அதாவது ஸ்ப்ளிட் எண்ட்ஸு, இதெல்லாமே நம்ம தவிர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு எண்ணெய் தனியாக காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நான் வடிகட்டிட்டு எல்லா எண்ணெயுமே கலந்து நான் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் ஆயில் தயாரிக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப எளிமையான ப்ரொசீஜர்ஸ். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் கிடைக்கலன்னா கூட நம்ம வீடுங்களில் வந்து செம்பருத்தி, மருதாணி, அப்புறம் ஆலிவேரா செடிங்கள்லாம் இப்போ நிறைய பேர் வாங்கி வீட்டிலையே வளர்க்குறாங்க. ஸோ அது ஒரு சின்ன போர்ஷன் இதெல்லாமே போட்டு சூரிய படம் போடலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து காற்று மாசுபட்டு போய் இருக்கிறது. அதனால் நிறைய நாட்கள் வந்து நம்ம சூரிய வெளிச்சத்தில் வந்து என்னதான் துணி கட்டி வச்சா கூட அந்த டஸ்ட் எல்லாமே எண்ணெய்க்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எண்ணெயை வந்து காய்ச்சி நம்ம எடுத்துட்டோன்னா அது வந்து பயன்படுத்துகிறதுக்கு வந்து எளிதாக இருக்கும். ஸோ என்னோடய ஹேர் ஆயில் இங்கே தயாராகிட்டது. இதை நான் வந்து பாட்டிலில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்க போகிறேன். வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.